வணக்கம், வெல்கம் டு ஜுடிஷியல் வியூ. இது சட்டம் சார்ந்த புதிய சட்டங்களை பற்றிய விரிவான விளக்கங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் விக்டிம் ரைட்ஸை பற்றியும் ஜீரோ எஃப்ஐஆர் பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கோம். முடிஞ்சால் அதையும் நீங்கள் பார்த்து பயனடைங்க. இன்றைக்கி போலீஸ் கஸ்டடியை பற்றி பார்க்கலாம். கஸ்டடியை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று போலீஸ் கஸ்டடி, இன்னொன்று ஜுடிஷியல் கஸ்டடி. ஒரு சம்பவம் நடைபெற்ற உடனே குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்ததுக்கு அப்புறமா காவலர்களுடைய கஸ்டடியில் இருப்பில் 24 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். அப்படி இருக்கிற அந்த பீரியட் நம்ம போலீஸ் கஸ்டடின்னு சொல்லுவோம். அதே போல் அவங்கள நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்கானது பிரேமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிய வரும்பொழுது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை 15 நாட்களுக்கு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவார்கள். அதாவது ஜுடிஷியல் கஸ்டடிக்கு நீதிபதி உட்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுது புலன் விசாரணைக்கு தேவைப்படுறதுனால காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கஸ்டடிக்கு நீதிமன்றத்தில் மனு செய்து அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரை புலன் விசாரணைக்காக எடுத்து விசாரிப்பாங்க. இந்த மாதிரி விசாரிக்கிற இந்த காலகட்டங்கள் காவலர்களுடைய அதிகாரமானது ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் மனித மீறல்கள் நடக்கப்படலாம் அப்படின்னு நீதித்துறை கருதுனதுனால சில கால அவகாசங்களை வச்சாங்க. அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆனதுலேருந்து 15 நாட்கள், அதாவது அந்த ரிமாண்ட் பீரியட் ஃபஸ்ட்டு 15 நாட்கள் இருக்குது பாருங்கள், அந்த 15 நாட்களுக்குள்ளே மட்டும்தான் காவல்துறையிலிருந்து அவங்களோட புலன் விசாரணைக்காக போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியும். அந்த குற்றவாளின்னு சொல்லப்படுகிற அந்த நபரை எடுத்து விசாரிக்கக்கூடிய அதிகாரமானது காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அஃபென்சஸை பொறுத்தளவுக்கு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று 60 நாட்களுக்குள் புலன் விசாரணை முடிக்கக்கூடிய வழக்கு, இன்னொன்று 90 நாட்களுக்கு மிகாமல் இன்வெஸ்டிகேஷனை முடிக்கக்கூடிய வழக்கு. இந்த 60 நாட்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் கஸ்டடிங்கிறது எத்தனை நாட்குள்ளே எடுக்கணும்னா 40 நாட்களுக்குள்ளே எடுக்கணும். அதே 90 நாட்களுக்குள் இன்வெஸ்டிகேஷனை முடிக்கக்கூடிய வழக்காக இருந்ததுன்னா 60 நாட்களுக்குள்ளே எடுக்கணும். இப்போ இருக்க பிஎன்எஸ் இதுதான் சொல்லுது. இந்த 40 நாளுக்குள்ளே எடுத்தாலும் சரி, 60 நாட்களுக்குள்ளே எடுத்தாலும் சரி, 15 நாட்கள் மட்டும்தான் போலீஸ் கஸ்டடி கொடுப்பாங்க. இந்த 15 நாள் போலீஸ் கஸ்டடி கேட்கலாம் அப்படிங்கிறது அந்த 15 நாட்களை குறிக்குது. அந்த 15 நாட்களையும் எப்படி எடுக்கலான்னா 3 நாள் முன்னாடி எடுத்து விசாரிக்கலாம், அப்புறம் இன்னொரு 3 நாள் விசாரிக்கலாம், 2 நாள் விசாரிக்கலாம், 1 நாள் விசாரிக்கலாம். இப்படி 15 நாட்களுக்கு மட்டும்தான் அந்த அக்யூஸ்டை நம்ம விசாரிக்க முடியும். அந்த 15 நாட்களுக்கு மேலே 16வது நாளாகவும் ஒன்று கொடுங்க, நான் அவரை விசாரிக்கணும்னு கேட்க முடியாது. இந்த 15 நாட்கள் கஸ்டடியும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அந்த 60 நாட்களுக்குள்ளே விசாரிக்கணும்னு சொன்னேன்ல நான் முன்னாடியே, அதே மாதிரி வழக்கில் 40 நாள், அதாவது 40 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 1 நாள் தாண்டி கூட போலீஸ் கஸ்டடி கேட்க முடியாது. அந்த 40 நாட்கள் உள்ளதான் ஒரு 15 நாட்கள் தொடர்ந்தோ விட்டு எடுத்து போலீஸ் கஸ்டடி விசாரிக்க முடியும். இந்த 15 நாட்கள் கஸ்டடி எடுக்கிறது தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையில் இருக்குது. அதாவது போலீஸோட பவர்ஸ் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு, அந்த 15 நாட்களும் விட்டு ஒருத்தரை விசாரிக்கும் பொழுது மனித மீறல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பொதுமக்கள் கருதுகிறாங்க. ஜுடிஷியல் லைன்லேயுமே கருதுறதுனால தான் இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு போலீஸோட பவர்ஸில் இது அவங்களுக்கு அதிகபட்சமாக கொடுக்கப்பட்டுள்ள பவராக பார்க்கப்படுறதுனால இதில் எதிர்ப்பு நிறைய கிளம்பியிருக்குன்னு இந்த சேனலில் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது மாதிரி போலீஸ் கஸ்டடி எடுக்கலான்றதையும் இந்த ஆக்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்ஏ ரேங்க்குக்கு கீழே இருக்க யாருமே எடுக்க முடியாது. எஸ்ஏ ரேங்க்குக்கு மேலே இருக்கவங்க தான் போலீஸ் கஸ்டடி கோர்ட்டில் கேட்க முடியும். அதுவும் என்ன ப்ரொவிஷனுக்கு கீழே மனு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 187 சப்கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023. இந்த மனுவானது எஸ்ஏ ரேங்க்கில் உள்ளவங்க நீதிமன்றத்தில் என்ன புலன் விசாரணை செய்ய போகிறாங்க, எதுக்காக இவங்களை கஸ்டடி எடுக்கிறாங்க அப்படிங்கிற கிரவுண்ட்ஸை தெளிவாக அந்த அஃபிடவிட்டில் இருக்கணும். அது ஒரு அஃபிடவிட் ஃபார்மில் இருக்கும். அந்த அஃபிடவிட்டை நம்ம கோர்ட்டில் கொடுக்கணும்.
கோர்ட்டில் கொடுக்கும்பொழுது அந்த எஸ்ஐயை சத்தியப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமன்றம் விசாரிக்கும். அப்படி விசாரித்து நீதிமன்றத்திற்கு இந்த கஸ்டடி தேவைதான் அப்படின்னு உள நிறைவு, அதாவது அவங்க கண்டிப்பாக நம்பும் பொழுது மட்டும்தான் போலீஸ்கிட்ட இந்த கஸ்டடி கொடுக்கப்படும். இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இதில் போலீஸ்கோட அதிகாரம் அதிகமாக இருக்குது. அக்யூஸ்டோட ரைட்டு என்னங்கிறத பொறுத்தளவுக்கு இனி நம்ம கவர்மெண்ட் ஏற்படுத்த போகிற அந்த ரூல்ஸ், இந்த செக்ஷன் கூட ஒரு முன் தீர்ப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதாக நான் பார்க்குறேன். அது என்ன முன் தீர்ப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சிபிஐ வர்சஸ் அனுபம் ஜி குல்கர்னி. இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த 187 அடிப்படையாக இருக்குது. தொடர்ந்து 15 நாட்களுக்கு உட்பட்டு போலீஸ் காவலில் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தது பழைய சட்டம். இப்போது அந்த 15 நாட்களுங்கிறத விட்டு 2 நாள் 3 நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விட்டு கூட எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் புதிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஏன் இது அப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி நம்ம ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுது நம்ம போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது அவங்கள நம்ம தொடர்ந்து விசாரிக்க முடியாது. அந்த 15 நாட்களுங்கிறது காலாவதி ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னு எதிரி அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபரை புலன் விசாரணைக்கு உட்படுத்தி உண்மை நிலையை கண்டறிய முடியாது, ஒரு உண்மையான புலன் விசாரணை இருக்காது அப்படின்னு தற்சமயம் இருக்கக்கூடிய சட்டத்தில் கருதுனதுனால தான் இந்த 15 நாட்களை இப்படி பிரித்து கொடுத்தோம். போலீஸ் கஸ்டடியை பொறுத்தளவுக்கு இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டில் கரண்ட்டில் போயிட்டுருக்க செந்தில் பாலாஜி அவங்களுடைய வழக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது சட்ட மாணவர்களுக்கு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு செக்ஷன் 187 ஆஃப் BNSS புரிய வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது அரெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு நான் எனக்கு தெரிந்த புரிதல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இந்த சேனலில் காத்துருங்க. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பதிவுகள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய அடுத்த சட்டம் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நாங்கள் நிறைய இது போல் வீடியோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட மேலான கமெண்ட்ஸையும் பதிவு செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.